அவன் நல்லவனே கிடையாது கார்த்தி. நீ நீ இனிமே அவன் கூட போகவே கூடாது, புரியுதா? அத நீ சொல்லாத. அவன் மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. டேய் வேஷம் போடாதடா. ஏங்க உங்களுக்கு என்னங்க தேவையில்லாத பேச்சு? உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏமா எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுற? நான் என்ன இவன மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கேனா? எங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க, உங்க அம்மா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, கீதா மாடியில படிச்சிட்டு இருக்கா. போதுமா? கவி அப்போ வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க வேலைய கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க. கார்த்தி இங்க வா. எங்கப்பா? வேணாம்ப்பா, அம்மா அழுகுறாங்க. அம்மா பாவம்ப்பா, வேணாம்ப்பா. என்னடா சொல்ற? என் கூட பேசினா உங்க அம்மா அழுறாளா? இங்க வா. நீ இந்த பாரு, உனக்காக அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க வா. வேண்டாம்ப்பா. இங்க வான்னு சொல்றேன்ல, எந்திச்சு வா. பாத்தீங்களா பாத்தீங்களா அந்த ஆளு என்ன வேலை பண்ணிருக்காரு? பாத்தீங்களா எப்படி வேஷம் போடுறான் அவன்? அக்கா அக்கா, என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க அந்த ஆளு திட்டம் போடுறான்க்கா. நல்லாவே இருக்க மாட்டான் அவன். அன்னைக்கே அவனை வெளியே போக சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுன்னு. அவன் நம்ம பெரிய இவன் மாதிரி நம்மளால மிரட்டிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல சும்மா இருந்தா என்னன்னு அர்த்தம்? தம்பி, இத்தனை நாளா அவர் குழந்தைய பாக்குறது இல்ல, குழந்தை பாசமே இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதை செய்யறாருங்கும் போது அதையும் நம்ம குறை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்ப அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அவன் பக்கம் என்ன நியாயம் இருக்கு? அந்த ஆளு போன்றதெல்லாம் பொய்யே பித்தலாட்டம். என்ன இன்னைக்குதான் புதுசா அந்த நாசமா போறவனுக்கு என் புள்ள மேல பாசம் வந்துச்சா என்ன? எங்கா நிஜமான பாசத்துல தூக்கிட்டு போறவனா இருந்தா இப்படிதான் யாருக்குமே சொல்லாம தூக்கிட்டு போவானா அவன்? திருட்டுத்தனமா புள்ளைய தூக்கிட்டு ஓடி போயிருக்கான். இதுல இருந்தே தெரியலையாக்கா அவன் ஒரு ஃப்ராட் பையன். புரியுதா? அவன் பண்றது நியாயம் இல்லைன்னு நல்லாவே புரியுது. எதுக்கு அவன் இப்படி பண்றான்னு தான் புரியுது. அண்ணே, உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், அவன் நல்லா தெளிவா உடைச்சுதான் எல்லாத்தையும் பண்றான். இந்த சொத்தை புள்ளைய வச்சு அடைஞ்சலான்னு பாக்குறானே. தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல பார்த்தா நம்ம அப்பாவோட சொத்து கார்த்திக்கு தானே போய் சேரும். அந்த பயத்துல தான் எல்லாத்தையும் செய்யறான். இப்போ பையன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு பையனை அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு அவன் மூலமா சொத்தை அபகரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானே. சின்ன பையன், அவனுக்கு என்னென்ன தெரியும்? அவனை 4 இடத்துக்கு கூட்டு போய் சுத்தி காட்டி பொம்மையை வாங்கி கொடுத்தா அப்பா அப்பான்னு ஆசையா வருவான். அதே பிள்ளைய கோர்ட்ல சொல்ல வச்சு பிள்ளைய நல்லா பாத்துக்குவான்னு பேர் வாங்கி ஏமாத்தி சொத்தை வாங்கிக்குவானே. யாரோ இந்த ஐடியாவை புதுசா கொடுத்துருக்காங்க. அதான் இந்த திடீர் பாசம். ஃப்ராட் ஃப்ராட். அப்படியெல்லாம் என் புள்ளைய அவன்கிட்ட அனுப்ப மாட்டேன் மாமா. அவன் என் புள்ளைய நாசமாக்கிடுவான். நான் செத்தாலும் என் புள்ளைய அவன்கிட்ட அனுப்ப மாட்டேங்க. கார்த்தி, இங்க பாரு, இனிமே அந்த ஆளு கூப்பிட்டா நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? ஏமா அவர் அப்பா தானே? என்ன அப்ப என்னங்க இவ கிழிப்பிழைக்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா? அப்ப அடிக்க போவியா? ஏக்கா, இத்தனை நாள நான் தான் இந்த புள்ளைய பாடுபட்டு வளர்த்தேன். இன்னைக்கு என்னமோ புதுசா ஒரு பொம்மையை வாங்கி கையில கொடுத்துட்டு ஹாயா வண்டியில ஏத்திட்டு எங்கேயோ கூட்டிட்டு போனா அப்ப நான் அப்ப. கார்த்தி, உனக்கு தேவையானதெல்லாம் அம்மா வாங்கி தரல. என்ன விட இங்க பாரு, பெரியம்மா பெரியப்பா எவ்வளவு செய்யறாங்க உனக்கு. அதெல்லாம் யோசிக்காம ஏதோ இன்னைக்கு வந்தவன் அப்பன்னு போறியே, இது நியாயமா?
இங்க பாரு கார்த்தி, அந்த ஆளு இதெல்லாம் வேணும்ட்டு தான் உனக்கு செய்றான். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க செய்றான்டா. கார்த்தி, கார்த்தி, நீ 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 அம்மாவை விட்டு போயிடுவியாடா? அதான் உனக்கு சந்தோஷமா? உட்காரு. அம்மா விட்டு போயிடுவியா? அம்மா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாருன்னு போகலமா. பின்ன 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 எதுக்குப்பா போன? எதுக்கு போன? என்ன உன்னை பைக்ல கூட்டிட்டு போனாலும் போனியா நீ? சொல்லுப்பா, சொல்லு, சொல்லுடா. கார்த்தி, வேற எதுக்கு போன? வேற எதுக்கு போன சொல்லு. அம்மா, கனகாவோட அப்பா வெளியில கூட்டிட்டு போறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு அப்பா இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. ஆனா எனக்கு அப்பாவே இத்தனை நேரம் இல்லையே. இப்போ அப்பா வந்து கூப்பிட்டாரா? எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுமா. அதாம்மா போனேன். ஐயோ 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 ஐயோ. பாத்தீங்களா அக்கா, இதுக்காக தான் அவன் இதெல்லாம் செஞ்சான். இதெல்லாம் நடக்கணும்னு தானே அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இது பாரு, இது பாரு, 1000 நடந்தாலும் நீ அவன்கிட்ட சேரக்கூடாது. அவன் நல்லவனே கிடையாது கார்த்தி. நீ நீ இனிமே அவன் கூட போகவே கூடாது, புரியுதா? அத நீ சொல்லாத. அவன் மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. டேய், வேஷம் போடாதடா. ஏங்க, உங்களுக்கு என்னங்க தேவையில்லாத பேச்சு? உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏமா, எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுற? நான் என்ன இவன மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கேனா? என் விஷயத்துல யாரும் அனாவசியமா பேசக்கூடாது. என் புள்ள ஆசைப்பட்டா என் கூட இருப்பான். அதை தடுக்க யாராலையும் முடியாது. பாத்தீங்களாண்ணே? இருடா இருடா. கார்த்தி, கார்த்தி, அம்மாவை விட்டு போகாத கார்த்தி. கார்த்தி, இங்க பாரு, அம்மாக்கு யாருமே இல்ல கார்த்தி, நீ மட்டும் தான் இருக்க கார்த்தி. அம்மா பாவம்ல, அம்மா பாவம்ல, என்னை விட்டு போகாத கார்த்தி, என்னை விட்டு போகாத. அவன் நீ குழந்தையா இருக்கும் போதே விட்டு போயிட்டான்டா. அம்மா தான் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து. போகாத கார்த்தி, என்னை விட்டு. மாமா சொல்லுங்க மாமா, என்னை விட்டு போக மாட்டான்ல என் புள்ள. கார்த்தி சொல்லு, அம்மாவை விட்டு போவியா? போவியா? போமாட்டல்ல? வேண்டாம், போகாத. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. எப்பயுமே பப்ளிக் மீட்டிங் நடக்கிற மாதிரி கூட்டமாவே இருப்பாங்க. காலியாவே இருக்கே. சமயம் வேற பலமா இருக்கு. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். கவி, கவி, ஹாய் கவி, என்ன பண்ணிட்டு இருக்க? திருவிழால சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். என்ன கவிதை? பின்ன என்ன, நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்வி வேற. அது தெரியுது, ஆனா நீ ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். என் புருஷன் அப்படியே லட்சமா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுறாரு. நான் அப்படியே 10 ஆள் விட்டு வேலை வாங்குறதுக்கு. ஐயோ, நான் அப்படி சொல்லமா. என் மம்மி இருப்பாங்க, உன் மம்மி இருப்பாங்க, அவங்க ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நீ மட்டும் தான் தனியா இருந்து கஷ்டப்படுறன்னு கேக்குறேன் கவிதா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? டாடிஸ்ல எங்க? எங்க அப்பா ஹாஸ்பிடல் போயிருக்காரு. உங்க அப்பா எங்க அப்பா கூட போயிருக்காரு. ஓ சூப்பர். பாத்தியா சம்பந்தி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு. எங்க அப்பா அவர் டியூட்டியை கரெக்டா பாக்குறாருல. வெரி குட். மம்மிஸ்ல எங்க?
எங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க. உங்க அம்மா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கீதா மாடியில படிச்சிட்டு இருக்கா. போதுமா? கவி, அப்போ வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க வேலைய கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க. அப்படித்தானே? நாம 2 பேரும் அப்படியே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். ரூமுக்கு போலாம், வா வா. என்ன ரெஸ்டா? ஐயோ ஆமா செல்லம், இப்பதானே நம்ம தனியா இருக்க டைம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா இது ஒரு மார்க்கெட் மாதிரி கச கூட்டமாவே இருக்கும். வா செல்லம், வா. பகல் என்னங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு? அவங்க தான் வயசானவங்க ரெஸ்ட் எடுக்கறாங்க. எனக்கு எதுக்கு ரெஸ்ட்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போங்க. ஐயோ செல்லக்குட்டி, என்ன செல்லம், ஒண்ணுமே புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கியா நீ? வாடி செல்லம், வாடி சொல்லி போலாம். வேண்டாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் பசிச்சா உடனே சாப்பிடணும், தூக்கம் வந்தா உடனே தூங்கணும், நினைச்ச உடனே பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும், அதானே? இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா? வாழ்க்கையில இப்ப நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு இந்த மாதிரி எல்லாம் ஆசை வருது உங்களுக்கு? ஏய் பார், நான் ஒன்னும் இப்படியே இருக்குன்னு நினைக்கல. வாழ்க்கையில ஏதாவது பெருசா செய்யணும்னு எய்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு கால நேரம் வர வேண்டாமா? இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெட்டியா சுத்திட்டு இருந்தீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அதே லட்சணம் தான். அப்பெல்லாம் உங்க அப்பா 4 காசு வச்சிருந்தாரு, உங்களை கட்டி மேய்ச்சாரு. ஆனா இப்போ அவர் நிலைமையே இங்க சரியில்லாம இருக்கு. புள்ளையா லட்சணமா 4 காசு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணமே கிடையாது. போதண்டே, இப்ப நான் என்ன கேட்டுவிட்டேன்? கொண்டாடிட்டு இருந்து புருஷன் எதிர்பார்க்கிற விஷயம் தானே, அதுக்கு ரொம்ப பெருசா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அதான் சொல்றேனே, உங்களுக்கு பசிச்சா சாப்பிடணும், கூப்பிட்ட உடனே பொண்டாட்டி வரணும், தூக்கம் வந்தா இழுத்து போத்திக்கிட்டு படுத்து தூங்கணும். ஆமாண்டே, அதான் செய்யணும். பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், அவ்வளவுதான். அதுக்கு வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் சாதிச்சிருக்கணும். ஒரு குடும்பத்தை நல்லபடியா வச்சு காப்பாத்த தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அடுத்தவன் கையை எதிர்பார்த்து இருக்கிறவெல்லாம் ஏதாவது சாதிக்கணும்னு வெறியோட இருக்கணும். குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கணும். ஏய், என்ன சொல்ல வர? நான் காசு கொண்டு வந்தாதான் நீ என் கூட சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற, அதானே சொல்ல வர? அதுக்கு எதுக்கு நான் இங்க வரணும்? அடி செருப்பால என்ன பேச்சு பேசி கிடக்குற? ஆம்பளைன்னா 4 காசு லட்சணமா சம்பாதிச்சு எடுத்துட்டு தாண்டா வரணும். நான் எல்லாமே தெரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். நான் காசு கொடுத்தாதான் இங்க எல்லா வேலையும் செய்யணுமான்னு சொல்ல வரேன் நானு. அதான் சொன்னேன் நானு. நான் தாத்தா சொன்னேன், இதான் சொன்னேன். நல்ல கிறுக்குத்தனமா எங்க இருந்துடி இவனை பிடிச்ச? ஐயோ ஐயோ, குடும்பத்துக்கு தகாத ஒரு மனுஷன். ஏன் இன்னத்துக்கு பழுது கிடக்குற நீ? அவன் கிடக்குற, அவன் எல்லாம் வெறும் வெட்டி பையன். அதெல்லாம் திருந்தவே திருந்தாது. நீ அழாத, முதல்ல கண்ணத்தோட சொல்றேன். நமக்கு காசு கொடுத்தா தான் எல்லாமா ஓரைய போற. அவனை நான் எங்க வேணா கூட்டு போவேன், என்ன வேணாலும் வாங்கி தருவேன். அம்மா, கனகாவோட அப்பா வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாரு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க அப்பா இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. எனக்கு அப்பாவே இத்தனை நாள் இல்லையே. அவன் மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. என் புள்ள ஆசைப்பட்டா என் கூட இருப்பான். அதை தடுக்க யாராலையும் முடியாது.
சாப்பிடவாமா? என்ன ஆனந்தி, எதுக்கு இப்படி அழற? அக்கா, வாழ்க்கையில நான் ஒரே பிடி போடதான் இருந்தேன். என்னதான் என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடினாலும் எனக்கு என் குழந்தை இருக்கு, அதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு போயிடலான்னு ஒரு நிம்மதியோட இருந்தேன்க்கா. ஆனா இப்போ அவன் இப்ப என்ன ஆயிடுச்சு? உன் பையன் மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் ரொம்ப தங்கமான குழந்தை, அவ்வளவு அழகு, அறிவு, சமத்தான பையன். அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துட்டானே. என்ன ஆனந்தி நீ? அந்த ஆளோட கெட்ட எண்ணம் தெரியாம வெளியில கூட்டிட்டு போனாரு, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு அந்த ஆள் பின்னாடி போயிட்டானேக்கா அவன். நீயும் உன் குழந்தைய புரிஞ்சுக்காம பேசுற பாரு. உன் குழந்தை என்ன மத்த குழந்தைங்க மாதிரி வெளியில கூட்டிட்டு போறாங்க, சாப்பாடு வாங்கி தர போறாங்கன்னு சொல்லி போற பையனா அவன்? அவன் தான் தெளிவா உன்கிட்ட சொன்னான்ல, ஸ்கூல்ல எல்லாரும் அந்தந்த குழந்தைங்க அவங்கவுங்க அப்பா அம்மாவோட வராங்க, ஏன் அப்பா மட்டும் வரலன்னு கஷ்டப்பட்டால, ஒரு நாளைக்கு எங்க அப்பா கூப்பிட்டாரு அப்படிங்கறதுக்காக நான் எங்க அப்பா கூட போனேன்னு சொன்னான்லம்மா. அதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. அவன் ரொம்ப மோசமான ஆளுக்கா, திருட்டு புத்தி அவனுக்கு. வேணும்னே இதை அவனுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு புள்ளிய ஏமாத்தி ஏதாச்சும் பண்ணிட போறாங்க. சரவணன் தம்பி போடுற வேஷம் ஒரு நாள் வெளுக்கத்தான் செய்யும். கண்டிப்பா உன் பிள்ளையும் புரிஞ்சுக்கத்தான் போறான். இங்க பாரு, சரவணன் தம்பி என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும். அவருடைய குட்டு கண்டிப்பா ஒரு நாள் உடையத்தான் போகுது. நான் என்ன மீனாட்சி? இல்லங்க, ஆனந்தி கார்த்தி எங்க மாறிட்டானோன்னு நினைச்சு பயந்து அழுதுட்டு இருக்கா. நானும் சொல்லிட்டேன், சரவணன் தம்பி என்ன பண்ணாலும் கார்த்தி மாற மாட்டான்னு. கேட்காம அழுதுட்டு இருக்காங்க. அண்ணே, அவன் வேஷம் போடுறது நமக்கு தெரியும், ஆனா பாவம் அந்த குழந்தைக்கு தெரியாதே. அதான் மாமா நானும் சொல்றேன், அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, பயமா இருக்கு. ஏன் நீ குழந்தைக்கு அவன் போடுற வேஷத்தை புரிஞ்சுக்கிற வயசா? அதை ஒன்று அவன் சாதகமாக எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டாவது தான் போடுற வேஷத்தை நீட்டிப்பான். நாளைக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும், அப்போ அந்த குழந்தை அப்பாவுக்கு சாதகமாக பேசும். அதை வச்சு சொத்தை அவன் பேரில் மாற்றலான்னு யோசிச்சு தான் இத்தனையும் பண்ணுறான். எனக்கும் என் பிள்ளைக்கும் நடுவுல தேவையில்லாம பிரிவு உண்டாக்க பாக்குறான் அவன். கவலைப்படாதம்மா, கார்த்தியை பத்தி கவலைப்படாத. அவனை நாங்க வெளியே கூட்டு போறோம். நீ அவன் கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் நம்மளை விட்டு எங்கம்மா போயிட போறான்? இல்ல மாமா, நாம 1000 செஞ்சாலும் அந்த போழ போன மனுஷன் இங்கேயே அவன் கண்ணு முன்னாடி தானே இருக்கான். அப்பா அப்பான்னு அந்த ஆள் பின்னாடியே போயிட்டா நான் என்ன மாமா பண்ணுவேன்? எனக்கு யார் இருக்கா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா, பாத்துக்கலாம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு, நாங்க இருக்கோம்ல. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். அண்ணி வரேண்ணே. வாங்க, போ சாப்பிடு. கார்த்தி, இங்க வா. எங்கப்பா? வேணாம்ப்பா, அம்மா அழுகுறாங்க. அம்மா பாவம்ப்பா, வேணாம்ப்பா. என்னடா சொல்ற? என் கூட பேசினா உங்க அம்மா அழுறாளா? இங்க வா, நீ
இந்த பாரு உனக்காக அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க வா. வேண்டாம்ப்பா. இங்க வான்னு சொல்றேன்ல, எந்திச்சு வா. இந்தா சாப்பிடு. அம்மா திட்டுவாங்கப்பா. ஐயோ இது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. நீங்க தான் சொன்னா கோபப்படுவாங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ இதை வெளியில் எடுத்துகிட்டு போய் வாசலில் உட்காந்து சாப்பிட்டு வா போ. ம். என்னங்க ம் காஃபி. பெரியப்பா கார்த்திக் அண்ணா எங்க? கார்த்திக் அண்ணா வெளியே விளையாடிட்டு இருக்காரு. நான் போய் கூட்டு வரட்டுமா செல்லம்? இல்ல இல்ல நான் போய் நீ விளையாடுறேன். போய் விளையாடுறியா? சரிடா செல்லம், போ போய் விளையாடு. ஐ அண்ணா சாக்லேட். அப்பா வாங்கி கொடுத்தாரு. உங்க அப்பாவா? ஆமா. இந்தா நீ ஒன்னு சாப்பிடு. கார்த்தி எங்க போனா? கார்த்தி புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ம் கார்த்தி எங்க? ம் கார்த்தியை பாத்தீங்களா? ஆ வாசல்ல இருக்காம்மா. கனகாவை இப்பதான் வந்து தேடிட்டு அவங்க கூட விளையாட போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ சாப்பிடல அதான். அப்படியா? போய் கூப்பிடு. ம் சரிங்க.